ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வசியார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதி. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். நம்மளுடைய துணை நிறுவனமான மெர்க்குரி மீடியா அப்படிங்கிறது நம்ம இப்போ சமீப கால வீடியோவில் எல்லாம் உங்களுக்கு முன்னாடி ஒரு விளம்பரம் வந்துட்டுருக்கோம். அது எங்களுடைய கம்பெனி தான். கோயம்புத்தூரை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கும் ஒரு கம்பெனி. ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் கம்பெனி அது. உங்கள் இல்லங்களில் நடக்கும் விசேஷங்கள் மற்றும் நிறுவனங்களில் நடக்கும் நிகழ்வுகள் அனைத்துக்கும் தேவைப்படக்கூடிய ஈவென்ட் மேனேஜ்மெண்ட், அனைத்து விதமான A to Z வரைக்கும் எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணி சிறப்பாக செய்து தரும் ஒரு சேவையை நம்ம தொடங்கியிருக்கிறோம். சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. மேற்கொண்ட நிகழ்வுகளுக்கு உங்களுக்கு தேவைகள் இருக்கும் பட்சத்தில் இந்த மெர்க்குரி மீடியாவுடைய அந்த கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி உங்களுக்கான பதிவினை பெற்றுக்கொள்ளுங்கள் வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது உத்தியோகத்தில் உயர்வு யாருக்கு? இதுதான் தலைப்பு. சுயதொழில் புரிவதற்கு பலருக்கு ஆர்வம் இருந்தாலும் கூட அனைவருக்கும் அந்த வாய்ப்பு கிட்டி விடுவதில்லை. ஏதோ ஒரு வேலை, ஏதோ ஒரு சம்பளம் அப்படிங்கிற மாதிரி வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருக்கிறவங்க தான் அதிக பேர். கிட்டத்தட்ட 100 பேர் பிறக்கிறாங்கன்னா அதில் 80% பேர் வேலைக்கு தான் போகிறாங்க. மீதி இருக்கிற 20% பேர் தான் சின்ன அளவில் சுயதொழில், அதுக்கப்புறம் கொஞ்சம் பெரிய அளவில் சுயதொழில், அதுக்கப்புறம் ஒரு 10 பேருக்கு சம்பளம் கொடுக்கக்கூடிய அளவுக்கான வளர்ச்சி, 100 பேருக்கு சம்பளம் கொடுக்கக்கூடிய வளர்ச்சி, 1000 பேருக்கு சம்பளம் கொடுக்கக்கூடிய வளர்ச்சின்னு இருக்கும். ஆக பெரும்பான்மை மக்கள் வேலைக்கு தான் போகிறாங்க, 80% பேர். இந்த உத்தியோகம் பார்க்கக்கூடிய இந்த 80% மக்களில் தொடர்ந்து அந்த வேலையில் முன்னேற்றம், வளர்ச்சி, சம்பள உயர்வு, பணி உயர்வு, மரியாதை, கௌரவம் போன்றவை எந்த கிரக அமைப்புகளின் மூலமாக கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். சிலர்லாம் வேலையில் நிலைக்கவே மாட்டாங்க. 3 மாதம் போவாங்க, 6 மாதம் போவாங்க, சீசனுக்கு ஒரு வேலை பார்ப்பாங்க, அடுத்து ஒரு கம்பெனியில் நிரந்தரமாக. நான் பெருமையாக வேறு இதில் சொல்லிக்குவாங்க, நான் ஒரு கம்பெனியில் கூட தீபாவளி போனஸ் வாங்கினதே இல்லை. ஏன்னு கேட்டால் தீபாவளி வரைக்கும் வேலை பார்த்தா தானே நியூ இயர்க்கு வேலைக்கு சேருவேன், 5ஆவது மாதம் 6ஆவது மாதமே நின்றுடுவேங்கிறத பெருமையாக சொல்லிக்கிற நபர்கள்லாம் கூட இருப்பாங்க. உத்தியோகத்தில் தொடர்ந்து நிலைத்து அதில் படிப்படியாக வளர்ச்சி அடைந்து உயர்நிலை பெறக்கூடிய கிரக அமைப்பு எவை அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள், சூரியன் தாங்க சம்பாத்திய காரகன். பதவி, அதிகாரம், அந்தஸ்து, முன்னேற்றம் இதெல்லாம் தரக்கூடிய கிரகம் சூரியன். சரவீடுகளில் வழுக்கும் கிரகங்களான சூரியன், குரு, சனி மற்றும் செவ்வாய், இந்த 4 பேரும் தான் வேலையை வாங்கி கொடுக்கறதுல முதன்மையான ஆளுங்க. உத்தியோகத்தில் அடுத்த கட்டத்துக்கு நகரக்கூடிய தன்மையை இந்த 4 பேரும் தான் கொடுப்பாங்க. எந்த ஒரு ஜாதகத்தில் உங்களுடைய ஜீவனஸ்தானத்தில் இந்த நாளில் ஒருவர் வலுவோடு அமர்ந்திருக்கிறாரோ, சூரியன், செவ்வாய், குரு மற்றும் சனி. இதில் நிறைய பேர் சொல்லுவாங்க 10ஆம் இடத்துல குரு தனிச்சு நின்னா உத்தியோகமே இல்லாமல் போயிருமே அப்படிங்கிறது. அவர்களுக்கு உத்தியோகத்தில் திருப்தி இல்லாமல் போய்விடும். இதுதான் உண்மையான பலன். அவங்களுக்கு வேலை கிடைக்காமல் போகிறதெல்லாம் இல்லை, கிடைக்கிற வேலையில் அவங்க திருப்தி அடைய மாட்டாங்க. என்னுடைய திறமைக்கு தகுந்த வேலை இது இல்லை, என்னோட டேலண்ட்டுக்கு நான் அமெரிக்க அதிபருக்கு பக்கத்து சீட்டில் உட்காந்துட்ருக்கணும், ஆனால் இவங்க அமைஞ்ச கரையில் என்னை உட்கார வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இவங்களாம் வேலையை கெடுத்துக்குவாங்களே ஒழிய குருவெல்லாம் வேலை கொடுத்துக்கிட்டே தான் இருப்பார். ஸோ 10இல் குரு இருப்பதும் கூட ஒரு விதத்தில் உத்தியோகத்தில் உயர்வை தரும். என்ன ஒரே ஒரு ப்ளஸ் இதுன்னா, அந்த குருவுக்கு வேறு ஏதாவது ஒரு பாவியன் தொடர்பு இருக்கும். தனித்து அவர் மட்டும் இருக்கிறதுங்கிறது கொஞ்சம் நெருடல். அது அவர்களை திருப்திப்படுத்த இயலாதுங்கிற நிலை தான். அப்போ சர வீடுகள் என்று சொல்லக்கூடிய மேசம், இங்கே உச்சம் பெறுபவர் சூரியன். கடகம், இங்கே உச்சம் பெறுபவர் குரு. துலாம், இங்கே உச்சம் பெறுபவர் சனி. மகரம், இங்கே உச்சம் பெறுபவர் செவ்வாய். இந்த 4இல் ஒரு கிரகம் உங்களுடைய ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் வீட்டில் வலுவுடன் அமர்ந்தால் நிச்சயமாக உங்களுக்கு பார்க்கும் வேலை, அது சின்ன வேலையாக இருந்தாலும் சரி, அதிலிருந்து அடுத்த கட்டம் நகர்ந்து போய்கிட்டே இருப்பீங்க. இதில் ஒரு சூட்சுமம் என்னென்னா, சூரியனுக்கும் செவ்வாய்க்கும் இயற்கையாகவே 10ஆவது கேந்திரம் திக்பலம் கொடுத்துரும், வலுவை கொடுக்கும். இந்த 10க்கு 10 என்கின்ற
பாவத் பாவக விதியின்படி 7ஆம் இடத்துல திக்பலம்ங்கிறது இயற்கையாகவே சனி பகவானுக்கு கிடச்சிடும். குரு மட்டும்தான் லக்னத்தில் திக்பலம் பெறக்கூடியவர். இவரும் 10ஆம் இடத்தில் இருக்கிறதுல குற்றம் என்று சொல்லிவிட இயலாது. நான் முதல்ல சொன்ன விதியின்படி வேலை இவர்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும். ஆனால் அந்த வேலையில் திருப்தியற்ற மனோநிலை தான் இவங்க அடைவாங்கங்கிறத நிதர்சனமான உண்மை. ஆக பதவியில் உயர்வு, முன்னேற்றம், பார்க்கும் வேலையை செவ்வன செய்வது, ஓனரே நம்பி விட்டுட்டு போயிடுவார். அவன் இருக்கான், ஏன் பார்த்துக்குவான், அவன் கரெக்டாக செஞ்சுருவான்ப்பா, நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம போகலாம் அப்படிங்கிறது மாதிரியான ஒரு நம்பிக்கையை பெறுவது, பதவியில் தொடர்ந்து வளர்ச்சி அடைவது, சம்பள உயர்வு பெறுவது, அடுத்தடுத்த கட்டங்களுக்கு நகர்வது, ஒரு கம்பெனியிலிருந்து இன்னொரு கம்பெனிக்கு போனால் கூட ராஜ மரியாதையோட வேலை கிடைக்கிறது, எப்போதும் உழைத்து கொண்டே இருப்பது, வேலை இல்லாத நிலை என்பதை ஏற்படாத சூழ்நிலை உருவாவதுங்கிறது எல்லாமே இந்த சர வீட்டில் வலுப்பெறும் கிரகங்கள் உங்கள் ஜீவனஸ்தானத்தோடு தொடர்பு கொள்வது. இந்த ஜீவனஸ்தானத்தோடு தொடர்பு கொள்வதுங்கிறதுல ஒன்று ஜீவனஸ்தானமான 10ஆம் வீட்டிலே இருக்கலாம், அப்படி இல்லைன்னா வேறு எங்கேயாவது இருந்து இந்த ஜீவனஸ்தானத்தை பார்த்தாலும் அந்த பலன் கிடைக்கும். இதில் செவ்வாய்க்கும் சனிக்கும் குருவுக்கும் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், சர வீடுகளில் பவராக இருக்கக்கூடிய இந்த 3 பேருக்குமே வலுவான 3 பார்வைகள் உண்டு, சிங்கிள் பார்வை கிடையாது. அதனால் இவங்க நேரடியாக 10ஆம் வீட்டில் வந்து உட்காரணும்னு இல்லை, 10ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருந்தாலும் போதுமானது. ஒரு உதாரணத்துக்கு ஒரு கடகலக்கண ஜாதகம், 4ஆம் இடத்தில் சனி உச்சம், 4ஆம் இடத்தில் சனி உச்சம், 7ஆம் இடத்தில் செவ்வாய் உச்சம், 7ஆம் இடத்தில் செவ்வாய் உச்சம். இப்போ சனி பகவானும் 10ஆம் இடத்தை பார்த்துட்டு இருப்பார், செவ்வாயும் 10ஆம் இடத்தை பார்த்துட்டு இருப்பார். புரியுதா உங்களுக்கு? அப்போ நேரடியாக 10ஆம் இடத்துல யாரும் இல்லை, ஆனால் வலுப்பெற்ற இந்த இரு கோள்களும் 10ஆம் இடத்தை பார்த்தபடி இருப்பாங்க. பூமிக்கு வெளிவட்ட பாதையில் இருக்கக்கூடிய இந்த 3 பேர், பூமிக்கு வெளிவட்ட பாதையில் இருக்கக்கூடியவர்கள் யார் யார்? செவ்வாய், குரு, சனி. இந்த 3 பேருக்கும் விசேஷ பார்வைகள் உண்டு. இந்த விசேஷ பார்வைகளின் மூலமாக கூட ஜீவனஸ்தானம் எனும் 10ஆம் இடத்தை இவர்கள் தொடர்பு கொண்டார்கள்னா, அதில் இவங்க வலுவடைஞ்ச நிலையில் தொடர்பு கொண்டாங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு உத்தியோகத்தில் உயர்வு இருக்கும், முன்னேற்றம் இருக்கும், வளர்ச்சி இருக்கும், நீங்கள் நம்பி வேலைக்கு போகலாம். 6ஆம் இடம் என்கின்ற உத்தியோகஸ்தானம், 10ஆம் இடத்துக்கு பாக்கியஸ்தானம் எதுன்னு கேட்டிங்கன்னா 6. ஒவ்வொரு வீட்டிற்கும் ஒரு பாக்கியஸ்தானம் உண்டு. அதாவது அந்த வீட்டின் வலுவை அதிகப்படுத்தக்கூடிய வீடுகள்னு இதை சொல்லுவாங்க. பாக்கியம்னா வலு, அதிர்ஷ்டம், முன்னேற்றம், இதை வலுப்படுத்தி தரக்கூடியது 6ஆம் இடம். அப்போ 10ஆம் இடம் என்கின்ற ஜீவனஸ்தானத்தின் பாக்கியஸ்தானம் எதுன்னு கேட்டிங்கன்னா 6. அதனால தான் உத்தியோகஸ்தானத்தில் 6ஆம் இடம் ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்கும். எந்த ஒரு ஜாதகத்திற்கு 6ஆம் அதிபதி வலுவான நிலையில் ஜீவனஸ்தானத்தோடு தொடர்பு கொண்டாலும், முதல்ல சர வீட்டில் வலுப்பெறும் இந்த 4 கிரகங்களும் ராஜ கிரகங்கள்னு சொல்லுவாங்க இவங்களை. சூரியன், செவ்வாய், சனி, குரு, இவங்க ராஜ கிரகங்கள். சர வீட்டில் வலுப்பெறும் இந்த 4 கிரகங்களும் உங்கள் ஜீவனஸ்தானத்தோடு தொடர்பு கொண்டால் உங்களுக்கு உத்தியோகத்தில் தொடர்ந்து உயர்வு, வளர்ச்சி, முன்னேற்றம் கிடச்சிக்கிட்டே இருக்கும். அதுக்கு அடுத்தபடியாக உங்கள் லக்னத்திற்கு 6ஆம் அதிபதி, லக்னத்துக்கு 6ஆம் அதிபதி இல்லை ராசிக்கு 6ஆம் அதிபதியாக இருந்தாலும் சரி. ஏன்னா மோஸ்ட்லி ஆஃப் பீப்புள்ஸ் உத்தியோகத்தில் வலுவான நிலை அடையிறது அந்த 36 வயசு 40 வயசில் தான். 25 வயசுக்கார பையனை கூப்பிட்டு ஒரு கம்பெனியுடைய சீஃப் செக்ரட்டரியாக யாரும் ஆக்க மாட்டாங்க. அதுக்கு உண்டான வயசுன்னு பார்த்தாலே 40 வயசுக்கு மேலே இருக்கணும்னு சில கண்டிஷன்லாம் இருக்குது. இப்போ ஒவ்வொரு பதவிக்கும், அதுவும் உயர்நிலை பதவிகளுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட வயது வரம்பு இருக்கிறது, அதெல்லாம் நம்ம மறுக்க முடியாது. பெரிய பெரிய கம்பெனியோட சிஇஓ, நிர்வாக இயக்குனர், ஹெச்ஆர் அப்படிங்கிற மாதிரியான போஸ்டிங்லாம் போகணும்னா மினிமம் 40 வயசு ஆயிருக்கணும் அப்படிங்கிற அந்த அனுபவம் வேண்டும்னு சொல்கிறாங்க இல்லையா? அந்த வகையில் உங்கள் ராசிக்கு 6ஆம் அதிபதி அல்லது லக்னத்திற்கு 6ஆம் அதிபதி வலுவான நிலையில் ஜீவனஸ்தானத்தோடு தொடர்பு கொண்டால், இந்த வலுவான நிலைங்கிறது அவர் அங்கே ஆட்சி உச்சம் அடையணும், அல்லது அவர் நட்பு நிலை அடைஞ்சிருக்கணும், இல்லைன்னா திக்பலம் அடைஞ்சிருக்கணும். இந்த மாதிரியான ஏதாவது ஒரு வலுவோடு அங்கே இருந்தார்னா இப்பயும் உங்களுக்கு பதவியில், தொழில் பதவி ரீதியான, வேலை ரீதியான முன்னேற்றங்கள்ங்கிறது கிடச்சிக்கிட்டே இருக்கும். இதில் சரவீட்டில் வலுப்பெறுபவர்கள் உங்கள் ஜீவனஸ்தானத்தில் நல்ல நிலையில் தொடர்பு கொண்டால் அரசு வேலை கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்கும். சர வீடுகளில் வலுப்பெறும் கிரகங்கள் உங்கள் ஜீவனஸ்தானத்தில் வலுவடைஞ்சாங்கன்னா அரசு வேலை கிடைக்கும் வாய்ப்புகள் அதிகம். சம்பார்த்திய காரகன் இங்கே சூரியன், செயல்திறன் காரகன் செவ்வாய். வெட்டுடானா வெட்டிடுவார், செயல்திறன் கேள்வியெல்லாம் கிடையாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா உழைப்பின் நாயகன் சனி, உழைப்பின் காரகன் சனி. பிரதிபலன் எதிர்பாராமல் உழைச்சிக்கிட்டே இருக்கிறது சனி பகவான். தனத்தின் காரகன் குரு, நிர்வாகி, மேலதிகாரி, மந்திரி. இந்த 4 பேருமே பதவியில் இருக்கக்கூடிய நவகிரகங்கள். நீங்கள் நல்லா பாருங்கள். சூரியன் அரசன்,
செவ்வாய் சேனாதிபதி. அரசன் இடுற கட்டளையை சிறமேற்கொண்டு எது பற்றி எதிர்த்து கேள்வி கேட்காம நிறைவேற்றக்கூடியவர். அதனால தான் யூனிஃபார்ம் சர்வீசஸ் எல்லாமே செவ்வாய்க்கு கொண்டு கொடுக்குறாங்க. ஒரு மருத்துவர் படுத்திருக்கிறவன் ஏழையா பணக்காரனான்னு பார்த்துட்டு வைத்தியம் பண்ணக்கூடாது. இந்த நோய்க்கு தான் வைத்தியம், வெட்டுறானா வெட்டு, தைடானா தை. அவங்க உணர்ச்சி வசப்படக்கூடாது, அவங்க கை நடுங்கக்கூடாது. ஒரு போலீஸ், காவல்துறை, தீயணைப்புத்துறை, இராணுவத்துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் அதே மாதிரி தான். ஆர்டரை, கமாண்டிங்கை உடனே நிறைவேற்றணும். கமாண்டை நிறைவேற்றுறது அவங்களோட வேலை. அது சேனாதிபதி செவ்வாய். ஹார்ட் ஒர்க்குக்கு எப்போதுமே பேர் போனவர் சனி. கடும் உழைப்பு, அதை வெளிப்படுத்தி இங்கே நம்ம அண்ணாந்து பார்க்கக்கூடிய அனைத்து விதமான மாட மாளிகைகள், பாலங்கள் எல்லாத்தையும் உருவாக்குற கிரகம் சனி. செவ்வாயும் சனியும் தான் தொழிலுக்கு முதன்மையான கிரகங்கள். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இவங்களை மேற்பார்வையை செய்யக்கூடிய நிர்வாகி. ஒரு ஓனர்னால் எல்லா நேரத்திலும் அவரே இருந்துக்கிட்டு எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. அந்த நிர்வாக திறமை கொண்ட கிரகம் குரு. அதனால தான் இந்த 4 பேருக்கும் அந்த ஸ்பெஷல் கிடைக்குது. ஸோ உங்கள் லக்னத்திற்கு 10ஆம் இடத்தில் சரவீட்டில் வலுப்பெறக்கூடிய இந்த 4வரில் ஒருவர் தொடர்பு கொள்வது உங்கள் பதவியில் வளர்ச்சி நிச்சயமாக இருக்கும். அடுத்தது லக்னத்திற்கு 6ஆம் அதிபதி அல்லது ராசிக்கு 6ஆம் அதிபதி வலுப்பெற்று 10ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்வது. இப்போ ஒரு உதாரணம் எடுத்துக்குவோம். ஒரு கடகலக்ன ஜாதகம். இவங்களுக்கு லக்னத்துக்கு 6ஆம் அதிபதி யார்? குரு. இவர் போய் மேசத்தில் உட்கார்றார். இது அருமையான அமைப்பு. அவர் 6ஆம் இடத்தையும் பார்த்தபடி இருப்பார், வலுவாக 10ஆம் இடத்துல உட்கார்ந்துருப்பார். இதுதான் அந்த பதவியில் தொடர்ந்து முன்னேறக்கூடிய ஒரு வாய்ப்புன்னு சொல்லலாம். ராசிக்கு 6ஆம் அதிபதி லக்னத்துக்கு 10ல் உட்கார்ந்தாலும் சில நிலைகளில் பதவி உயர்வு முன்னேற்றங்கள் ரொம்ப சிறப்பாக ஏற்படுகவே செய்கின்றன. இதுவும் சூட்சமமான ஒன்று தான். ராசிக்கு 6ஆம் அதிபதி வலுவான நிலையில் அமருது. ஒரு மகர லக்னம் கன்னி ராசி, மகர லக்னம் கன்னி ராசி, லக்னாதிபதி சனி, துலாத்தில் உச்சமாக இருக்கார். இதில் கணக்குப்படி பார்த்திங்கன்னா சரவீட்டில் வலுப்பெறக்கூடிய கிரகம் சனி 10ல் இருக்கார். ராசிக்கு 6ஆம் அதிபதியான சனி 10ல் இருக்கார். இவர் ஒரு உயர்நிலை பதவி வகிக்கக்கூடிய ஜாதகம், ரொம்ப பெரிய உயர்நிலை பதவி. இந்த தலைமைச் செயலாளர்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி. அப்போ 2 விதிகளும் பொருந்தி வரும்போது அற்புதமான பதவி உயர்வு முன்னேற்றங்கள் கிடைக்கின்றன. நம்ம ஜாதகத்தில் ஒரு வேலைக்கு போகிறோம், இந்த வேலையில் முன்னேறுவோமா, தொடர்ந்து வளர்ச்சி இருக்குமா, சம்பள உயர்வு கிடைக்குமா, பதவி உயர்வு கிடைக்குமா, கௌரவம் கிடைக்குமா. சிலருக்கெல்லாம் இந்த இடத்துல வேலை பார்க்குறோங்கிறதே ஒரு பெரிய கௌரவமாக இருக்கும். இப்போ பேங்க்கில் வேலை பார்க்குறவங்களாம் எவ்வளோ கௌரவமாக சொல்லுவாங்க, அரசாங்கத்தில் வேலை பார்க்குறவங்களாம் எவ்வளோ கௌரவமாக சொல்கிறாங்க. பெரிய பெரிய நிறுவனங்களில், ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறவங்க, ஃபாரினில் வேலை பார்க்குறவங்களாம் அந்த கௌரவத்தை சொல்கிறாங்க இல்லையா, அதையெல்லாம் தர்றது இந்த கிரக அமைப்புகள் தான். ஸோ உங்கள் ஜாதகத்தில் இந்த விதி பொருந்தி வருகிறதா என்று பார்த்து உங்கள் உத்தியோகத்தின் உயர்நிலை யோகிதைகளை அறிந்து கொள்ளுங்கள் என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.